ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க பி வித் யூ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் 2018 கொரியாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி லவ் ட்ராமா தான் இந்த பி வித் யூ. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இந்த படத்தோட அந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன அனிமேஷன் ஸ்டோரி, ஒரு பெண் குயினை வச்சு ஓடுது. ஒரு பெண் குயின் மேக உலகத்திலிருந்து தன்னோட குழந்தைய கீழே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. மழை காலத்தை ஒட்டி வந்து கீழே இறங்கி தன்னோட பையனை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி ரன் ஆகுது. அப்படி கட் பண்ணோம்னா அந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டபிளாக இங்கே ஒரு ஃபேமிலி, ஒரு பையன் வந்து தன்னோட அம்மாவை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவனை பொறுத்தளவுக்கு மேக உலகத்துக்கு போயிருக்காங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். தன்னோட அப்பாவோட இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க இவனுக்கு மழை காலம் வந்துச்சு அப்படின்னா அம்மா வந்து திருப்பி வந்துருவாங்க அப்படிங்கிற நினப்பில் தான் இன்னமும் இருந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அம்மா பிரிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ மழை காலம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டிவியில் நியூஸில் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்பா கேட்குறான், அப்பா மழை காலம் வரப்போதா, அப்போ அம்மா வந்து திருப்பி வந்துருவாங்கல்ல அப்படின்னு கேட்க, அப்பா வந்து இவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியல. அம்மா திருப்பி வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் அவன் நம்பிக்கை போக்குறதுலேயே வந்து பண்ணால் அவனை விட்டுருதாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது, அம்மா வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ஓடி போகிற இவன் அப்பாவும் அந்த பையனை துரத்திக்கிட்டே போக ஒரு கட்டத்தில் வந்து ஒரு டனல் கிட்டக்க ஒரு பெண் வந்து மயக்கம் போட்டு கீழே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. பார்த்தா இவங்களோட அம்மா தான் அப்படி வந்திருக்காங்க. ஹீரோக்கே பயங்கரமான ஷாக். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு, உண்மைக்குமே வந்திருக்கிறது இவங்களோட அம்மா தானா, அவங்களுக்கு ஏன் நினைவுகள் எல்லாமே மறைஞ்சு போயிட்டு இப்போ எந்த ஒரு நினைவுகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவங்க அம்மா வந்து இவங்க கூட இனிமேல் கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்களா, இல்லை அந்த கதையில் சொன்ன மாதிரி இவங்க அம்மா ஒரு கட்டத்தில் வந்து பிரிஞ்சு போகிறாங்களாங்கிறத நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு ஃபீல் குட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தோட ஒரு பேக் போனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படத்தோட தமிழ் டப்பிங்கை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் பர்டிகுலராக அந்த குட்டி பையனுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங், அந்த ஸ்டோரியை ஓப்பனிங் ஸ்டோரியில் ஒரு அனிமேஷன் ஸ்டோரி வரும்போது பின்னால் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடும். அந்த வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி நிறைய கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. இதை தாண்டி அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற பாண்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சமைப்பு இருக்கும். அப்பாவால் பெரிய லெவலில் ஓட முடியாது அப்படின்னாலும் ஒரு மாரத்தான் மாதிரியான ஒரு போட்டியில் வந்து தான் பையனுக்காக வேக வேகமாக ஓடி போய் அந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுவார். அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும், அதாவது அம்மாக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற அந்த லவ் ஸ்டோரிஸை வந்து அவங்க அம்மா கிட்டக்கே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த லவ் ஸ்டோரி எல்லாமே வந்து கொஞ்சம் டிராகிங்காக தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான், அதில் புதுசாக எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ பையனுக்கும் அம்மாவுக்கு இருக்கிற பாண்டிங் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு ஃபீல் குட்டான லவ் ட்ராமாவை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக சஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.